ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் நம்ம என்ன சம் பார்க்க போகிறோம்னா 10th வந்து சாப்டர் 6ல் இருக்கிற எக்ஸாம்பிள் 6.18ல் கால்குலேட் ட்ரையாங்கிள் பிஏசி இன் த கிவன் ட்ரையாங்கிள்ஸ் tan 38.7 degree ஈக்குவல் டு 0.8011 tan 69.4 degree ஈக்குவல் டு 2.6604 மதிப்பு கொடுத்துட்டாங்க. அதுக்கான மதிப்பு கீழே வந்து ட்ரையாங்கிளும் அவங்களே கொடுத்துட்டாங்க. ட்ரையாங்கிள் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஏபிசியா, இதில் வந்து பிசி வந்து 4 சென்டிமீட்டர் அவங்களே கொடுத்துட்டாங்க, ஏபி 5 சென்டிமீட்டர் அவங்களே கொடுத்துட்டாங்க. தீட்டா அதோட டிகிரி வந்து என்னன்னு தெரியல, அதனால் அதை டிகிரி தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். செகண்டத்துலேயும் அதே தான். பிசி வந்து கொடுத்துட்டாங்க, பிசி வந்து 8 சென்டிமீட்டர் சொல்லிட்டாங்க, ஏபி வந்து 3 சென்டிமீட்டர் சொல்லிட்டாங்க. தீட்டாவோட மதிப்பு தெரியல, அப்போது தீட்டா தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இந்த சம் எப்படி போட போகிறோன்னா சொல்யூஷன் போட்டுக்கோங்க. இதுக்கு முன்னாடி சைடில் எல்லாம் எழுதிச்சிருக்கு பார்த்தீங்களா, இது என்னென்னு ஃபஸ்ட்டு எல்லா சம்லையுமே இதுதான் முக்கியம். 6.18லேருந்து இந்த லெசன் முடிகிற வரைக்குமே உங்களுக்கு இது கண்டிப்பாக தேவை. தமிழ் மீடியத்துக்கும் நான் தமிழில் எழுதியிருக்கிறேன், இங்கிலீஷில் எழுதியிருக்கிறேன். இது ஒரு தடவை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் அப்படின்னு. இப்போ வந்து டிகிரிக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது வந்து எதிர்ப்பக்கம். அதே மாதிரி இங்கே 90 டிகிரி இருக்கும் பார்த்தீங்களா, 90 டிகிரிக்கு ஆப்போசிட் இருக்கிறது கர்ணம், அதுக்கு கீழே இருக்கிறது அடுத்துள்ள பக்கம். ஓகேவா? இங்கிலீஷ் மீடியத்துக்கு பார்த்தீங்கன்னா அது சேம் அதே தான், இங்கிலீஷில் சொல்கிறேன். இது தீட்டா, டிகிரிக்கு ஆப்போசிட் இருக்கிறது ஆப்போசிட் சைடு. இங்கே 90 டிகிரியா, இந்த செங்குத்து கோணத்துக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது வந்து ஹைப்போதெனசிஸ், இது கீழே இருக்கிறது அட்ஜசன்ட் சைடு. ஓகேவா? இதை வச்சு தான் நீங்கள் இந்த ஃபுல் லெசனுமே முடிக்க போகிறீங்க. ஓகேவா? 6.2 எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் சம்மு, 6.3 எக்ஸசைஸு, 6.4 எக்ஸசைஸ், இது எல்லாமே இதை வச்சு தான் உங்களுக்கு புரியும். ஓகேவா? அதே மாதிரி அடுத்து இதில் வந்து டேன் தீட்டாக்கு என்ன ஃபார்முலானா ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஓகேவா? டேன் தீட்டானா ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஓகேவா? தமிழ் மீடியத்துக்கு வந்து எதிர்ப்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். ஓகேவா? அடுத்து சைன் தீட்டாக்கு வந்து ஆப்போசிட் பை ஹைப்போதெனசிஸ், எதிர்ப்பக்கம் பை கர்ணம். ஓகேவா? காஸ் தீட்டாக்கு வந்து அட்ஜசன்ட்னா அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம். ஓகேவா? இதை வச்சு தான் உங்களுக்கு இந்த ஃபுல் லெசனுமே முடிய போகுது. நீங்கள் 6.1ல் பார்த்துருக்கிறது வந்து எல்லாமே அதோட மதிப்பு டிகிரி வச்சு கண்டுபிடிச்சிருப்போம். காஸ் தீட்டா சைன் தீட்டா என்னன்னு பார்த்துருப்போம். ஆனால் இதுக்கு மேலே வர எல்லா லெசனுமே கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக இருக்கும், கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். நீங்கள் இந்த 3 ஃபார்முலா, அதுக்கப்புறம் எப்படி எந்த டிகிரிக்கு ஆப்போசிட்டில் வந்து எது ஆப்போசிட் சைடு, அட்ஜசன்ட் சைடு, ஹைப்போதெசிஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஈஸியாகவே இருக்கும். ஓகேவா? எதிர்ப்பக்கம் அடுத்துள்ள பக்கம் காரணம்னா எதுன்னு உங்களுக்கு எப்படின்னு வரணும், அந்த படம் எப்படி போடணும், இந்த கொஸ்டின் படித்து படம் போட்டால் தான் உங்களால் கொஸ்டின் போட முடியும். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு நம்ம 6.18 போட்டு முடிச்சிடலாம். ஓகேவா? இப்போ வந்து ஃபஸ்ட்டு இது என்னென்னா, இந்த ரைட் ஆஃப் த ஆங்கிள் முக்கோணம் ஏபிசி. ஓகேவா? ஏபிசி என்னென்னா, இதை வந்து நம்மளுக்கு இது வந்து கோணத்துக்கு ஆப்போசிட் இருக்கிறது என்ன, ஆப்போசிட் சைடுன்னு சொன்னோம். ஓகேவா? எதிர்பக்கம். இது அடுத்துள்ள பக்கம் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? கர்ணம் தேவையில்லை, கர்ணம் கொடுக்கல. ஓகேவா? டிகிரி என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதில் வந்து தீட்டா தான் நம்ம என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? இதில் வந்து என்ன, எதிர்பக்கமும் கொடுத்துட்டாங்க, அடுத்துள்ள பக்கம் கொடுத்துட்டாங்க. அர்ஜென்ட் ஆப்போசிட் பை அர்ஜென்ட்டும் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஆப்போசிட் பை அர்ஜென்ட்டும் கொடுத்துட்டாங்களா? தமிழில் எழுதுகிறேன், எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கமும் கொடுத்தாச்சு. ஓகேவா? இப்போ வந்து ஆப்போசிட் பை அர்ஜென்ட்னா இங்கே என்ன கொடுத்துருக்கோம், டேன் தீட்டா. ஓகேவா? அப்போது டேன் தீட்டா இங்கே எழுதிக்கோங்க. ஓகேவா? ஆப்போசிட் சைடு என்ன, 4. அடுத்து அர்ஜென்ட்னா என்ன, இது அர்ஜென்ட்னா என்ன, 5 சென்டிமீட்டர். டிவைட் பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஓகேவா? டேன் தீட்டா ஈக்குவல் டு, இங்கே பாருங்கள் உங்களுக்கு டிவைட் பண்ணுறேன் எப்படின்னு, 4 5 வகுத்துறீங்களா, வகுக்கிறதுனா 5ல் 4 எத்தனை நாள் வரும், ஒரு நாள் கூட வராது. அப்போ டாட் வச்சு இங்கே எக்ஸ்ட்ரா ஒரு 0 சேர்த்திக்கோங்க. ஓகேவா? அப்போது 8 5 40, அப்போது 0. ஓகேவா? இங்கே புள்ளிக்கு முன்னாடி எதுனா நம்ம 0 வச்சுக்கலாம். அப்போது 0.8. ஓகேவா? இங்கே கீழே ஏற்கனவே மதிப்பு அவங்க கொடுத்துட்டாங்க. tan 38.7 டிகிரிக்கு 0.8011 தான் மதிப்புன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது அதுக்கு ஈக்குவலாக இருக்கா, 0.8 ஈக்குவலாக இருக்கா? அப்போது tan தீட்டா வந்து tan தீட்டா ஈக்குவல் டு tan 38.7 டிகிரி. ஓகேவா? இப்போ டேனுக்கு கேன்சல் ஆயிரும். தீட்டா வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம், 38.7 டிகிரி தான் ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிளோட ஆன்சர். ஓகேவா?
அடுத்து செகண்டு இந்த ரைட் ஆஃப் அதே சேம் தான். அதை அப்படியே எடுத்து அதை எழுதிக்கோங்க. சேம் அதே தான் இங்கேயும் டிவைட் பண்ண போகிறோம். ஓகேவா? ரொம்ப ரொம்ப ஈஸியான சம் தான் இது. இது எனக்கு தெரிஞ்சு 3 மார்க் இல்லைன்னா 2 மார்க்கில் வரலாம். அதே தான் அது ட்ரையாங்கிளையும் ஆப்போசிட்டும் கொடுத்துட்டாங்க, அட்ஜன்ட்டும் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? அப்போது அதே தான் எழுத போகிறோம். ஆப்போசிட் பை அட்ஜன்ட். ஓகேவா? ஆப்போசிட் என்ன? 8 சென்டிமீட்டர். அட்ஜன்ட் வந்து 3 சென்டிமீட்டர். ஓகேவா? அதே சேம் தான் டிவைட் பண்ண போகிறோம். 8, 3. அதே டாட் வச்சு 0, 6, 1, 8. மறுபடியும் 0 வைப்போம். அதே மாதிரி தான் இது போய்கிட்டே தான் இருக்கும், நிற்காது. ஓகேவா? அப்போது 2.666 tan தீட்டா வந்து 2.66 கிடச்சிருக்குதா? இங்கே என்ன வந்திருக்கிறோம்? அதே மாதிரி தான் tan 69.4 டிகிரி என்ன 2.6604 அதே சேம் தான் இங்கேயும். அப்போது tan தீட்டா 69.4 டிகிரி. ஓகேவா? அப்போ தீட்டாவோட மதிப்பு என்ன? தீட்டாவோட மதிப்பு 69.4 டிகிரி. ஓகேவா? அப்போது ஃபஸ்ட் ட்ரையாங்கிளோட ஆன்சர் என்னன்னா 38.7 டிகிரி. செகண்ட் ட்ரையாங்கிள் வந்து 69.4. ஓகேவா? இது டிவைட் பண்ணுறதா. ஓகேவா? ஓகே, உங்களுக்கு புரிஞ்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.